வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். பொதுவாக வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டது என்னன்னா, இந்த வீடியோ மெயினாக அதுக்காக தான் நான் பண்ணுறேன். இந்த மேரேஜ் வந்து யார் கூட பண்ணால் எங்கள் லைஃப் நல்லா இருக்கும்? இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது யாரோட ஒரு லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப் நெடுநாளைக்கு நிலைக்கும்? ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் ஒரு ஆசை, ஆர்வம் உண்டு. கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்குறவங்க உண்டு. ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு லவ்வில் அதெல்லாம் பார்க்க முடியாது. பட் யாரோட இருந்தால் டிஃபால்ட்டாக அது ஓரளவுக்கு பொருந்தும். யார் வந்து ரொம்ப உதவியாக இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு துணையாக புரிஞ்சுக்குவாங்க. மெயினாக வந்து அந்த புரிதல். நம்ம எல்லா ராசியும் ஒரு ஓவரால் ஒரு லைன் பார்ப்போம். மேஷம். நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். இப்போ நெருப்பு ராசி இருக்குது, நீர் ராசி இருக்குது, காற்று ராசி இருக்குது, பூமி ராசி இருக்குது. நாளாக நீங்கள் பிரிச்சிங்க. இப்போ நெருப்பு ராசி எது? முதல்ல அதை எடுத்துப்போம். இப்போ மேஷம் ஒரு நெருப்பு ராசி, சிம்மம் ஒரு நெருப்பு ராசி, தனுஷம் ஒரு நெருப்பு ராசி. சரி, மேஷம், சிம்மம், தனுஷம் மூணு அப்போ ஒரே கேட்டகரியா? இல்லை, இவங்க நெருப்புலேயே கொஞ்சம் வித்தியாசம் வருது. இப்போ நீங்கள் இந்த மூணு ராசியில் சில விஷயங்கள்லாம் அப்படியே காமனாக ஒரே மாதிரி ஒத்துப்போம். மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய், ஒரு ஆண் கிரகம், அது ஒரு ஆண் ராசி. சிம்மத்துக்கு அதிபதி சூரியன், அது ஒரு ஆண் கிரகம், ஆண் ராசி. தனுசுக்கு அதிபதி குரு, அது ஒரு ஆண் கிரகம், அது ஒரு ஆண் ராசி. இது காமனாக ஒத்து போயிடுதா? இந்த மூணுமே நெருப்பு ராசி ஒத்து போயிடுதா? இப்போ இந்த நெருப்புல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. சர நெருப்பு, ஸ்திரம், உபயம். மேஷம் வந்து சர ராசி. சர அப்படின்னா வேகம் அர்த்தம். கட்ட கட்ட கட்டன்னு இப்போ காட்டு தீ பத்திரம் அப்படி இருக்கும், அந்த மாதிரி சர ராசி. அப்படிப்பட்ட ராசியில ஒரு கேரக்டர், அது ஆண் இல்ல பெண், அப்படிப்பட்ட கேரக்டர். சிம்மம் வந்து ஒரு ஸ்திர ராசி, ஸ்திரமான நெருப்பு. இப்போ சமையல் பண்ணுறீங்க, ஸ்திரமாக எரியுது, நல்ல பதமாக சாப்பாடை போட்டு சமைக்கலாம். உபய ராசி அப்படின்னு எடுத்தீங்கன்னா தனுசு, உதவி. இப்போ வந்து ஒரு விளக்கெரியுது, ஒரு படிப்புக்காக ஒரு விளக்கேற்றி வைக்கணும், ஒரு வீட்டில் பூஜையில் ஒரு விளக்கேறி, ஒரு உபய ராசி, உபய நெருப்பு. அப்போ சர நெருப்பு, ஸ்திர நெருப்பு, உபய, இவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நெருப்பு ராசியில் 3 கேட்டகரியாக பிரிக்கணும். இப்போ நெருப்பு ராசியில் பிறக்கிறவங்க அதே அந்த அக்னி தத்துவமாக இருக்கிற ராசியை கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம், தப்பு இல்லை. பட் என்னன்னா அந்த மூணுமே ஒத்து போகும். அந்த சர நெருப்பு அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு உபய நெருப்பு நல்ல துணையாக இருக்கும், நல்ல கொஞ்சம் க்ளோஸ். நெருப்புக்கு நெருப்பு. அப்போ ஸ்திரம் அப்படிங்கிறது அது ஸ்திரம், அது அந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. அதுக்கு சரம் இல்லை உபயம் ரெண்டுமே எடுத்துக்கலாம். பட் நெருப்பு ராசியை ஒன்றா கம்பைன் பண்ணலாம், பண்ணலாம். என்னன்னா நெருப்புனாலே சூடு. அது ஒரு விஷயத்தை வந்து ஆக்கவும் உருவாக்கும், அழிக்கவும் உருவாக்கும், ஒளியும் கொடுக்கும், பதப்படுத்தவும் உதவி செய்யும், எல்லாத்துக்கும் வழி இருக்குது. பட் அதுக்கு நெருப்புனாலே வந்து 100% பாசிட்டிவ் நம்ம சொல்ல முடியுமா? நெருப்புனா தொடாமல் பார்த்து அதுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, அதை ஒரு டூலில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான், அந்த புரிதல் இருந்தால் போதும். நெருப்புக்கு அப்போ ஏதோ ஒரு சின்ன நெகட்டிவ், அது கூடயே ஒரு ஷேட் இருக்குது. இப்போ இந்த நெருப்பு ராசி அதை மட்டும் கல்யாணம் பண்ணலாமா, இல்லை வேற ஏதாவது ராசியை கல்யாணம் பண்ணலாம்? இவங்களெல்லாம் தாங்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும்ல. இப்போ நெருப்பு ராசியிலேயே வந்து ரொம்ப டஃப் கேரக்டர், சகிக்க முடியல, சமாளிக்க முடியல அப்படின்னு ஒரு டஃப் கேரக்டர், அப்படி இந்த நெருப்பு ராசியை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இதை தாங்கிறதுக்கும் ஒரு ஆள் வேணும், இதை சமாளிக்கிறதுக்கும் தாங்கிறதுக்கும் ஒரு ஆள் வேணும். அது யார்? பூமி தான். பொறுமையின் சின்னம். பொறுமையின் சின்னம் தான் இந்த நெருப்பு ராசியை தாங்குவாங்க, சமாளிப்பாங்க. அப்போ வந்து எப்பவுமே நெருப்பு ராசி வந்து ஒரு ஆணோ இல்லை பெண்ணோ பிறவி எடுத்தால் அவங்களுக்கு வந்து அவங்கள ஒருத்தர் சமாளித்து தாங்கணும், வாழணும், பொறுத்துக்கணும். சிம்பிளாக சொல்லலாம், பொறுத்துக்கணும். நான் பண்ணுற சேட்டையை பொறுத்துக்கணும், நான் பண்ணுற இம்சையை பொறுத்துக்கணும். என்னை பொறுத்துக்கிறதுக்கு யார்? இந்த பூமி ராசி பொறுத்துப்பாங்க. இதை நீங்கள் இந்த புரிதலோடு இந்த மேரேஜ் பற்றி, ரிலேஷன்ஷிப் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சரி, எனக்கு இன்னும் நல்லா நாங்கள் வந்து பயங்கரமாக முன்னேறதுக்கு எனக்கு ஒரு உதவி, நாங்கள் வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகணும், அதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவோம்? காற்று தான் சப்போர்ட் பண்ணுவோம். நெருப்பு நல்லா எரியணும்னா காற்று நல்லா வேணும். ஸோ நெருப்பு நல்லா எரியறதுக்கு காற்று வீச வீச நெருப்பு நல்லா, அதாவது என்ன சொல்லுவாங்க, நெருப்பு இல்லாமல் புகையாது. இப்போ புகை எங்கேருந்து வருது? ஒரு காற்று மூலியமாக புகைஞ்சு வரும். அந்த மாதிரி காற்றுடைய துணை அதிகம் இருந்தால் நெருப்பின் ராசியில் பிறக்கிறவங்களுக்கு வாழ்க்கை வந்து பிரகாசமான வளர்ச்சி இருக்கும். இப்போ ஃபைனலாக நீர் ராசி இருக்குது. இப்போ காற்று ராசியில் என்னன்னு தெரியும், பூமி ராசி அதில் அடுத்தடுத்து சொல்லும்போது புரிஞ்சுப்பீங்க. நீர் ராசி இருக்குது. 3 ராசி வந்து நீர் நிலையில் வரும். இந்த நீர் ராசியை சேர்ந்தவங்களுக்கு நெருப்பு ராசியோட சேரும்போது என்ன நடக்கும்? நீரும் நெருப்பும் ஒன்றானா வேற வேற எனர்ஜி, வேற வேற ஃபார்ம். நெருப்பு அணைக்கணும்னா ஒரு நீர் வேணும். இப்போ நெருப்பை தணிக்கணும். இந்த கேரக்டர் வந்து
கொஞ்சம் அப்படியே செட்டில் ஆக்கணும், அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஒரு சாந்தம் அடைய வைக்கணும். பெருசாக இனிமேல் இவர் கோவப்படக்கூடாது, பெருசாக இவர் வந்து இப்படி பண்ணக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. அப்போ தான் நீர் ராசி அதை அணைப்பதுன்னு அர்த்தம். அப்போ நீர் வந்து அதுக்கு துணையாக அதை தூண்டுகோலாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை, அதை சாந்தப்படுத்த தான் நீர் ராசி. ஸோ நல்ல நண்பர்களை எப்பவுமே நெருப்பு ராசிக்காரங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அதாவது அதோட தத்துவம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நல்ல நண்பர்களை அவங்க வந்து தேர்வு செய்யும் போது அவங்க வந்து காற்று ராசியை தேர்வு செய்யலாம், அவங்களுக்கு துணையாக இருப்பாங்க. வாழ்க்கை துணையை தேர்வு செய்யும் போது முடிஞ்ச அளவுக்கு பூமி ராசியை தேர்வு செய்யறது பெட்டர். ஏன்னா அவங்க தான் அவங்கள தாங்கி பொறுமையாக சகித்துப்பாங்க. அதே மாதிரி தன்னுடைய பேரண்ட்ஸ் டிஃபால்ட்டாக இல்லை தன்னுடைய வெல்விஷர்ஸ், நல்ல அட்வைசர்ஸ், நல்ல டீச்சர்ஸ் அவங்களாம் நீர் ராசியில் கிடைச்சாங்கன்னா இவங்களுடைய போராட்டங்களை அவங்க தணிப்பார்கள். இந்த புரிதலோட நீங்கள் வாழ்க்கையில் நட்புகளையும் உறவுகளையும் தேர்வு செய்யுங்க. அப்படி தான் அந்த பந்தம் இருக்கும். ஆனால் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஈர்ப்பான ராசியாக இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நெருப்பு எப்போவுமே இப்போ அக்னி ஃபயர், அந்த ஃபயர் எப்பவுமே வந்து அது வந்து ஒரு ஒரு எனர்ஜி. அது அதோட ராசிகளோட சேரும்போது தான் அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இதுதான் அதோட கான்செப்ட். இப்போ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பூமி ராசி எடுத்துப்போம். இந்த பூமி ராசியில் 3 பேர் இருக்காங்க. ரிஷபம் ஒரு பூமி ராசி. இப்போ ரிஷபத்துடைய வாகனம் பார்த்தீங்கன்னா ஒரு காளை, அது பொறுமையின் சின்னம், தர்மத்துடைய சின்னம். இந்த பக்கம் கன்னி, அதுவும் ஒரு பூமி ராசி தான். மகரமும் ஒரு பூமி ராசி. ரிஷபம் வந்து ஸ்திரமான பூமி ராசி, ஒரு ஸ்திரம். இந்த பக்கம் நம்ம கன்னி எடுத்துக்கணும், அது உபயம். மகரம் வந்து சரம், அவ்வளோதான் வித்தியாசம். சரம் இந்த பக்கம் ஸ்திரம், இந்த பக்கம் உபயம். பட் எல்லாமே பூமி தத்துவம் தான். இந்த பூமி தத்துவ ராசிகள்லாம் எப்போவுமே இவங்களுக்கு அதே மாதிரி பூமி தத்துவ ராசியை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணிக்கலாம், ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா இந்த 2 கல்லும் வந்து நகரவே நகராது. நான் ஒரு கல், நானும் ஒரு கல். இது யாரையும் புஷ் பண்ணுறது இல்லை, யாரையும் ஒரு தூண்டுறது இல்லை, ஒரு மோட்டிவேஷன் இல்லை. அப்போ அந்த குரோத் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பூமி தத்துவ ராசிக்கு இன்னொரு பூமி தத்துவ ராசி பொறுத்து சகித்து பொறுமையாக இருந்து வாழ்க்கையை நகர்த்துமே தவிர அது ஒரு ஆர்வமான முன்னேற்றத்துக்கு பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணுற ராசி இல்லை. சரி, அப்போ யார் எடுக்கலாம்? பூமி வந்து எப்பவுமே தாங்கக்கூடியது தான். அது எல்லாத்தையும் பொறுத்துக்கக்கூடியது, தாங்கக்கூடியது. அதில் நீங்கள் நெருப்பு வச்சாலும் எரியும். அதில் வந்து காற்றை வச்சிங்கன்னா பூமி நகரவே நகராது. இப்போ காற்று ராசியும் பூமி ராசியும் பெருசாக க்ளோஸாக மூவ் பண்ண முடியாது. இப்போ காற்று வந்து அது பாட்டில் வீசிக்கிட்டே இருக்கும், அது பாட்டில் வீசும், அது பாட்டில் பறக்கும், அது பாட்டில் போயிட்டே இருக்கும். காத்தடிக்கிற திசையெல்லாம் நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான்ற மாதிரி தான். பூமியை ராசியை சேர்ந்தவங்க யாராவது காற்று ராசியை கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த காற்று ராசியோட எதிர்பார்ப்பு இந்த பூமி ராசி ஒத்துழைப்பு குறைவு. அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள், அவ்வளோதான். அப்போது இந்த தத்துவத்தை எங்கே நம்ம நல்லா மேட்ச் பண்ணலாம்? ஒன்று வாட்டர், இல்லை ஃபயர். நெருப்பு ராசியோ இல்லை நீர் ராசியோ சேர்த்துட்டோம்னா இந்த பூமி அவங்களுக்கு துணையாகவும் அவங்களை பொறுத்து கொள்ளுது, அவங்களை தாங்கக்கூடியதும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பயணத்தை கொண்டு போகிறாங்க. இப்போ வாட்டர், நீர் எங்கே போய் தேங்கும்? ஒரு குட்டையில் இருக்குது, ஒரு ஆறு, ஒரு நதி, ஒரு குட்டை, ஒரு கிணறு, ஒரு பாத்திரம் இருக்க தண்ணியை ஃபில் பண்ணாலும் அந்த பாத்திரம் அப்படியே அதை ஹோல்ட் பண்ணும். ஸோ பூமி அப்படிங்கிற ராசியில் பிறந்த நீங்கள் நீர் அப்படிங்கிற ராசியை சேர்ந்தவங்க ரொம்ப நெருக்கமாக அந்யோன்யமாக அவர்கள் உங்களை நம்பி வாழக்கூடிய தன்மையோடு இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு அடையாளமாக சொல்கிறேன். அடுத்தடுத்து அந்த ராசிகள்லாம் எந்தெந்த ராசின்னு வந்தோம். இப்போ பூமி ராசியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. பூமியில் வந்து சரம், சிரம், உபயனா அதில் ஏதாவது வித்தியாசம் இருக்குது. இப்போ விவசாய நிலம் இருக்குது, அது அப்படியே நீங்கள் வந்து நீர் பாய்ச்சணும், அதுக்கு விதை போடணும், அது வளர்ச்சி அடையணும், அப்படி ஒரு தன்மை இருக்குது. ஸ்திரம் ஒரு வீடு இருக்குது, ஸ்திரமாக இருக்கும் ஒரு வீடு, எப்போவுமே அந்த வீடு அங்கே தான் இருக்குது. ஒரு உபயம், ஒரு கோயில் இருக்குது, எல்லாருக்கும் உபயோகரமாக ஒரு இடம், ஒரு ஸ்கூல் இருக்குது, எல்லாருக்கும் உபயோகமாக இருக்குது, ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அதுதான் சரம், ஸ்திரம், உபயம், வித்தியாசம். இப்போ அடுத்தது நம்ம வந்து பார்க்கறதுன்னா, இப்போ நீங்கள் புரிஞ்சுட்டீங்க, பூமி ராசிக்கு வந்து காற்று ராசி ஒத்து வராது. சரி, பூமி பண்ணால் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ், அது ஒன்றும் பெருசாக க்ரோத் இல்லை. எதர் சூஸ் ஃபயர் ஆர் வாட்டர். இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து காற்று ராசி. இன்ட்ரெஸ்டிங் ராசி வந்து இந்த காற்று தான். ராசியோடைய தன்மைகளே காற்று ராசி தான் இன்ட்ரெஸ்டிங் ராசி. ரிலேஷன்ஷிப்கே இவங்க தான். ஏன்னா மனம் அலைபாயுது அப்படின்னு சொல்லுவோம். மனம் வந்து ஒரு நிலையாக இருக்காது. இன்னைக்கு ஒருத்தரை பிடிக்கும், நாளைக்கு ஒருத்தரை பிடிக்கும், நாளை மறுநாள் ஒருத்தரை பிடிக்கும், மாறிட்டே இருக்கும் மனசு. அது காற்று ராசிக்கு இயற்கையாக உண்டு. எதெல்லாம் காற்று ராசி லிஸ்ட்டில் வரும்? ஒரு பக்கம் மிதுனம், இன்னொரு பக்கம் துலாம், இன்னொரு பக்கம் கும்பம். இதில் ரொம்ப வித்தியாசமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கூர்ந்து கவனிக்கலாம். மிதுனத்துக்கு அதிபதி புதன், துலாமுக்கு அதிபதி சுக்கிரன், கும்பத்துக்கு அதிபதி சனி. இவங்க 3 பேருமே ஒரு நட்பு, ஒரு டீம் மாதிரி இவங்களாம். மிதுனம் வந்து உபய ராசி. உபயனா காற்றிலே உதவியாக இருக்கிறது, காற்றிலே ஒரு உதவியாக இருக்கிறது. துலாம் வந்து சரம்,
சார்ந்து சரம்னா அது வேகம், வேகமான காற்று. துலாம் வேகமான மன ஓட்டம், வேகமான எண்ண ஓட்டம். அந்த பக்கம் கும்பம் வந்து ஸ்திரமா ஃபிக்ஸட். இதான் நான், இப்படிதான் நான் காற்று வீசுவேன். 120 டிகிரியில் நான் காற்று வீசினா அதே மாதிரி தான் நான் வீசுவேன். அதான் கும்பம். மிதுனம் வந்து மற்றவங்களுக்கு உதவியா, உனக்கு தேவையா, நான் உனக்கு துணையா இருக்கேன், உனக்காக நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன், அது மிதுனம். துலாம் வந்து உங்களுக்கு தெரியும், சரம் வேகம். எடுத்தா நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், பண்ணிட்டா நிறுத்த மாட்டேன். இது துலாம். இந்த காற்று ராசி பொதுவாகவே வந்து அலைபாயும் மனம் உடையவர்கள். மனம் வந்து ஒரு இடத்துல ஒரு ஃபிக்ஸடா, இவங்க தான் லைஃப், இப்படி தான் லைஃப்ன்றது ஃபிக்ஸ் பண்ணாது. அது அலைபாயும். அது புதுசு புதுசாக லைஃப்பில் வந்து ஸ்டைல், லைஃப் ஸ்டைல், எல்லா ஸ்டைலும் புதுசு புதுசாக எதிர்பார்த்துட்டே இருக்கு. அது மனநிலையே அப்படி தான் இருக்குது. அந்த ராசியோட தன்மை அப்படி. இப்போ இவர்களுக்கு வந்து வாழ்க்கை துணை இல்லை, நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, லவ், இந்த பாண்டிங் யாரோட ரொம்ப நெருக்கமாக இருக்கு. காற்று ஆல்வேஸ் மேட்ச் வித் காற்று. அப்படியே ஒரு தென்றல் காற்று, அப்புறம் புயல் காற்று, அந்த காற்று, ஃபேன் காற்று, ஏசி காற்று, எதுவாக இருந்தாலும் சரி, காற்றோட தான் நல்லா ஒன்றா சிங்க் ஆகும். அப்போ தான் அந்த வேவ் லென்த் மேட்ச் ஆகும், நல்ல ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கும். சரி, இப்போ காற்றுக்கு வேறு ஆப்ஷனே இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இருக்குது. நீங்கள் மூணுத்தையும் கால்குலேட் பண்ணால் ஏற்கனவே சொல்லிட்டேன். பூமி உங்களுக்கு ஒத்து போகாது. இந்த பூமி வந்து பார்த்தா இந்த காற்று வந்து அதுக்கு வந்து ஒரு ஷேப் இல்லை, அந்த காற்றுக்கு ஒரு வெயிட் இல்லை, சைஸ் இல்லை, அதுக்கு ஃபோர்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ஃபோர்ஸோடு இருக்கக்கூடிய காற்று அதே மாதிரி வெயிட்டு ஷேப்லாம் இல்லாத எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்குது. அப்போ காற்று நெருப்போடு அப்படியே ஜெல் ஆகிடுச்சுன்னா அது பெட்டர். ஆனால் என்னென்னா, இந்த காற்று ராசிக்கு நெருப்பு ராசியை திருமணம் செஞ்சால், இல்லை கல்யாணம் பண்ணால், ரிலேஷன்ஷிப் இருந்தால், காற்று தான் நெருப்புக்கு துணையாக இருக்கும். நெருப்பு காற்றுக்கு பெரிய பெரிய லெவலில் துணையாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா குறைவு. மேபி அதில் நான் சொன்னேன், உபய ராசியில் நெருப்பு வந்துடுச்சுன்னா ஒரு ஒளியாக இருக்கும், இவ்வளோதான். ஸ்திரம் கூட பரவாயில்ல. ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ காற்று ராசிக்கே காற்று தான் பெஸ்ட்டு. சரி, ஒருவேளை வாட்டர் சைன் நீர் செட் ஆகிடுமா அப்படிங்கிற, காற்று மறுபடியும் நீருக்கு துணையாக இருக்கும். இப்போ நீர் வந்து, அதாவது வாட்டர் வந்து ஒரு ஃப்ளோவில் போகணும். கடலில் வந்து அலை வந்து வந்துகிட்டே இருக்குது, அந்த அலை வந்து ஓய்வதில்லை, அலைகள் ஓய்வதில்லை. அப்போ அலை வந்துகிட்டே இருக்குது. அந்த அலைகள் எப்படி அது வருது? அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. அதை அசையத்துக்கு ஒரு காற்று துணையாக இருக்குது. அந்த காற்று அதை வந்து அசைய வச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ காற்று நீருக்கு துணையாக இருக்குது. நீருடைய வளர்ச்சிக்கு, நீருடைய முன்னேற்றத்துக்கு இந்த காற்று துணையாக இருக்குது. அதுதான் நீர் ராசிக்கு காற்று அட்வான்டேஜாக மாறுது. அப்படி பேர் பண்ணால் ஓகேவான்னு கேட்டால் அவங்களுக்கு அது அட்வான்டேஜ் நம்ம எடுத்துக்கலாம். பட் காற்று ஆல்வேஸ் வித் ஏர் சைன் த பெஸ்ட் சாய்ஸ். அடுத்தது லாஸ்ட்டாக வாட்டர் சைன், நீர்நிலை. இந்த நீர் வந்து ரொம்ப வித்தியாசமான குணாதிசயங்கள். உடம்புல நம்ம ரத்தம், அதுதான் வாட்டர் சைன். நம்ம கண்களில் எல்லாத்துலேயும் வாட்டர் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. ரொம்ப எசென்ஷியல், அத்தியாவசியமானது. தண்ணி குடிக்கணும். நம்ம தண்ணி இல்லாமல் நம்ம உடலே இயங்காது. அந்த மாதிரி ஒரு சைனில் பிறக்கிறவங்களுக்கு வெரி எமோஷ்னல், ரொம்ப ரொம்ப எமோஷ்னல். அந்த வாட்டர் சைன் ஒரு 3 பேர் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்க? ஒரு பக்கம் கடக ராசி, இன்னொரு பக்கம் விருச்சிக ராசி, இன்னொரு பக்கம் மீனம். ஸோ கடகம், விருச்சிகம், மீனம். கடகத்துக்கு அதிபதி சந்திரன், விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய், மீனத்துக்கு அதிபதி குரு. குரு ஒரு ஆண் கிரகம், செவ்வாய் ஒரு ஆண் கிரகம். கடகம் அது சந்திரன் ஒரு பெண் கிரகம். பட் இருந்தாலும் கடகம் ஒரு பெண் ராசி, விருச்சிகம் ஒரு பெண் ராசி, மீனம் ஒரு பெண் ராசி. நீங்கள் வாட்டர் சைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண் ராசியாக வரும். காற்று ராசி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் ராசியாக வரும். நெருப்பெல்லாம் ஆண் ராசியாக வரும். பூமி எல்லாம் பெண் ராசியாக வரும். நல்லா புரிஞ்சுங்க. பூமி வாட்டர், நீர், பூமியும் நீரும் பெண் ராசியாக இருக்கும். நெருப்பும் காற்றும் ஆண் ராசியாக இருக்கும். அவ்வளோதான் கான்செப்ட். வித்தியாசமாக இருக்கும். இப்போ இந்த வாட்டர் சைன், அதாவது நீர் ராசி, இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமணம், பந்தம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நீர் வந்து நீரோட நல்ல இணையம். ஒரு பாட்டிலில் வாட்டர் இருக்குது, இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி நிறைய இருக்குது. இந்த தண்ணியை தூக்கி அதில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே தண்ணி தான். அப்போ அது வந்து அதோட ஒத்து போயிடும். ரொம்ப க்ளோஸாக. நான் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்துருக்கேன். இந்த கடகம், விருச்சிகம், கடகம், மீனம், விருச்சிகம் எல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் காற்று ராசி நிறைய பார்த்துருக்கேன். அவங்க அந்த ராசியோட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ இப்போ என்னென்னா, நம்ம வந்து இந்த வாட்டர் சைன், அதாவது நீர் ராசிகளை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பந்த உறவில் எது வந்து நல்ல ஒரு சூப்பர், வாவ், ரொம்ப நெருக்கமாக, ரொம்ப ஆழமான புரிதலோட அன்பாக இருக்கே, பூமி தான் நீருக்கு வந்து ரொம்ப பெஸ்ட் பார்ட். ஒரு அந்யோன்யமான அன்பு அப்படிங்கிறது அந்த பூமி தான் ரொம்ப பெஸ்ட் பார்ட். இப்போ இந்த பூமி ராசிகளை நான் ஏற்கனவே சொன்னேன். ரிஷபம், இந்த பக்கம் கன்னி, இந்த பக்கம் மகரம்,
ஸோ ஒரு ஒரு பாறை இருக்குன்னு வச்சுங்க, ஒரு குட்டை இருக்குது இல்லை பாறை இருக்குது, அங்கே அந்த நீர் போய் அப்படியே தேங்க ஆரம்பிக்குது, அங்கே இருக்குது அப்படின்னா அது ஆனந்தமாக இருக்குது. அந்த இடத்துல நல்ல வீழ்ச்சி, நல்ல வளர்ச்சி எல்லாம் நல்லா இருக்குது. இதுதான் தத்துவமாக நான் சொல்கிறேன். இதையும் கண்டு ஒரு விஷயம் இருக்குது. ஆண் ராசிகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா நெருப்பும் காற்றும், பெண் ராசிகள் நீரும் பூமியும். இதில் ரேர் காம்பினேஷன். இங்கே இருக்கிற ஒரு ஆண் ராசி அங்கே இருக்கிற ஒரு பெண் ராசியோட அப்படி சேர்ந்துருச்சுன்னா சக்ஸஸ். பட் அதில் வந்து சரமா ஸ்திரமா உபயமானு பார்க்கணும். ஏன்னா கடகம் அப்படிங்கிற கடைசியாக சொன்ன ராசியை பற்றி சொல்கிறேன். கடகம் அப்படிங்கிறது சரராசி, விருச்சிகம் அப்படிங்கிறது ஸ்திர ராசி, மீனம் அப்படிங்கிறது உபய ராசி. வாட்டர் தண்ணி வந்து மற்ற ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போ சரம் அப்படின்னா அது வந்து அது சரசரசர வேகமாக இருக்குது. வேகமாக என்னென்ன இருக்கும், ஒரு ஒரு மலையிலேருந்து ஒரு அருவி கொட்டுது, கடல் எல்லாம் வேகமானது. இந்த பக்கம் ஸ்திரம்னா ஸ்திரமாக ஒரு இடத்துல இருக்குது, ஒரு கிணறு இருக்குது, ஸ்திரமாக தண்ணி இருக்குது, உபயோகரமாக இருக்குது, ஒரு டேப்பில் தண்ணி குடிக்கிறதுக்கு வருது, உதவியாக இருக்குது. வித்தியாசங்களோட நீங்கள் புரிஞ்சு. ஸோ ரிலேஷன்ஷிப் அண்ட் நல்ல லவ் பாண்டிங் இதெல்லாம் வந்து தத்துவமாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக அது உங்களுக்கு மேட்ச் ஆகும், சிங்க் ஆகும். பட் எப்போவுமே அந்தந்த ஸ்டைல் அவங்களோட தான் மேட்ச் ஆகும் தான் நான் தெளிவாக சொல்கிறேன். தேங்க்யூ.